அன்பான மக்களே, நம்மளோட ரைட்டர் பாரி சார் இருக்கார் இல்லையா, அவர் பயங்கர ஹாப்பியாக இருக்காருங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவரை பாராட்டி தள்ளிட்டாங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில். சார் சூப்பர் சார், எவ்வளோ டைலாக்ஸ்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருக்கீங்க, செம்மையாக வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து எல்லாருமே பாராட்டிட்டாங்க. அவர் வந்து என்ன போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னா, தேவதாஸ் நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் உன் மொட்டை மாடி அடி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க இன்றைக்கி. எல்லா ஒரு பாட்டியிலேருந்து, அதுக்கப்புறமா வந்து ஹவுஸ் ஓனர்லேருந்து, விஜய்லேருந்து எல்லாருமே சூப்பராக பேசியிருந்தாங்க. ஆனால் சாரதா மட்டும் கொஞ்சம் கோபமாக காட்டிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான். சாரதா வந்து கொஞ்சம் லூசு பையலன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிவிட்டு செம்மையாக வந்து சூப்பராக வந்து பண்ணலாம். ஆஹா செம்ம, இன்றைக்கி எபிசோடில் நம்ம ரைட்டர் சார் செம்மையாக வந்து ஹாப்பி ஆகிட்டார் அப்படிங்கிறதான். அவர் நிஜமாகவே நிறைய கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார் பாரி சார், நீங்கள் விஜய் காவேரியை லவ் பண்ணுறீங்க தானே, அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் சூப்பராக வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு சூப்பராக எழுதியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமாக வந்து டைலாக் டெலிவரி எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விஜய் வந்து நிறைய கோகோ, அவங்க அம்மா கூப்பிடும்போது கோகோ அப்படின்றதுனால எல்லாமே வந்து சூப்பராக வந்து டைலாக் சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு செம்மையாக பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு நம்மளோட ரைட்டர் சார். எனக்கு ரைட்டர் சாரை ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் ஐ லவ் யூ சார் அப்படிங்கிறது தான் என்னோட சைடில் சொல்ல வரேன். செம்ம சூப்பரில் அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காருங்க. சீரியல் உண்மையாக சொல்கிறேன், பயங்கரமான ஆள் சார் நீங்கள் அப்படிங்கிறது தான். ஆனால் சூப்பர் பட்டையை கிளப்பிட்டு இருக்கீங்க. நல்லா என்ஜாய் பண்ணி எழுதுங்க சார். நல்லா சூப்பராக வந்து வந்துட்டுருக்கு உங்களோட ரைட்டிங் அப்படிங்கிறத நம்மளோட சைட்லேருந்து. எனக்கு தெரிஞ்சு சீரியலில், அதாவது டெலிவிஷனில் சீரியலில் ரைட்டருக்கு எழுதுகிறவங்கள இவ்வளோ தூரம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட, இவ்வளோ தூரம் பாராட்டுறது நம்மளை மகாநதியில் மட்டுமாக தான் இருக்கும். மற்ற எந்த சீரியல் இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ரைட்டர்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து எடிட்டர்லேருந்து எல்லாருமே நம்ம வந்து பயங்கரமாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதா. அவங்க அதுக்கான ஒர்த்தானவங்க தான், அதனால் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறத. அவ்வளோ எடிட்டெல்லாம் பார்த்தீங்களா, நேற்று ஒரு எடிட்டர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் பார்த்தீங்களா, அதெல்லாம் எதிர்பார்க்காத போஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது. அந்த மாதிரி எடிட்டர் செம்மையாக வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு. ரைட்டர் தாங்க பயங்கரமாக வந்து பாட்டிக்கெல்லாம் சூப்பராக வந்து டைலாக் டெலிவரி கொடுத்துருந்தாங்க. பாட்டி பயங்கரமாக பேசுனாங்க அப்படிங்கிறதான். காவேரி ஒரு ஓரமாக வந்து விஜய் சைட் அடிக்கிறது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எபிசோடு ஃபன்னு 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 அப்படி. ஆனால் இந்த தேவதாஸ் நானும் ஒரு ஜாதி தானடி, இதெல்லாம் எவ்வளோ பாட்டு பயங்கரம், இனிமேல் இன்னும் ஃபேமஸ் ஆயிரும். என்னங்க சொல்கிறீங்க மக்களே?